ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம மக்ருனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் எனக்கு தேவையான அளவுக்கு மக்ருனி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துப்போம். ஏன்னா இதில் டஸ்ட்டு வேறு ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம கழுவி எடுத்துகிட்டு அது போயிடும். ஸோ நல்லா கழுவி எடுத்துப்போம். பாருங்கள், நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி ஊற்றிட்டு அதிலே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் ஏன் நான் இப்போ சேர்க்குறேன்னா, அப்போ தான் மக்ருனி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஆயில் சேர்க்கலைன்னா ரொம்ப ஒட்டிக்கும் எல்லாமே. அதனால் இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் சேர்த்தாச்சு. இப்போது அந்த மக்ருனிக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணதுலேருந்து மக்ருனியை அடிக்கடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விட்டால் ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டிக்கும். ஸோ அதனால் நம்ம அடிக்கடி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், மக்ருனி நல்லா வெந்துருச்சு. நீங்கள் ரொம்ப வேக விட்டாலும் ரொம்ப குடஞ்சிரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வெந்திருந்தால் போதும். நல்லா ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட பாத்திரம் இருந்தால் இதில் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அது ரொம்ப இறுகி போயிடும், ஒட்டிக்கும் ரொம்ப. ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் 1 தக்காளி. இப்போது இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி கூடவே இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சால்ட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிச்சு. இந்த டைமில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைனா மிளகாத்தூள் ஸ்மெல் வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மக்ருனி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1 மினிட் அளவுக்கு நம்ம அடுப்பிலே வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பிலே வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ டேஸ்டியான மக்ருனி ரெடி.